Hi everyone, today we are going to talk about Peltier effect. அதாவது பெல்டியர் விளைவு. இவர் எந்த இயரில் டிஸ்கவர் பண்ணுறாருன்னா 1834ல் டிஸ்கவர் பண்ணுறாரு. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது சீபக் எஃபெக்ட். அவர் என்ன சொன்னார், 2 டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில் தெர்மோகப்பிள்ஸ் விச் மீன்ஸ் காப்பர் அயான் இது ரெண்டையும் மூழ்க வைக்கும் போது என்ன ப்ரொடியூஸ் ஆகுது, அதில் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது, அதனால் அதில் கரண்ட் ஃப்ளோஸ் ஆகுதுன்ட்டு அவர் டிஸ்கவர் பண்ணார். பட் பெல்டியர் என்ன பண்ணார்னா சேம் டெம்பரேச்சர், இதுலேயும் ஒரே டெம்பரேச்சர், இதுலேயும் ஒரே டெம்பரேச்சர். ஆக்சுவலாக அந்த டயக்ராம் எப்படி இருக்குன்ட்டா இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலாக இது மாதிரி தான் இருக்கும். பட் இது ஒரு பீக்கரும் இது ஒரு பீக்கரும் நம்ம கன்சிடர் பண்ணி வச்சுருக்காங்க. இது ஒரு பீக்கரு சரியா. ஒரு பீக்கரில் ரெண்டுலேயுமே வாட்டர் தான் சரியா, ரெண்டுலேயுமே வாட்டர் தான், சேம் டெம்பரேச்சர். அதாவது இது 5 டிகிரி செல்சியஸ்னால் இதுலேயும் 5 டிகிரி செல்சியஸ் தான். ஓகேவா, சேம் டெம்பரேச்சர். இதில் ஒரு பேட்ரி கனெக்ட் பண்ணுறாரு. திஸ் இஸ் காப்பர் மெட்டல், இது அயான் மெட்டல். இது ரெண்டையும் அதே மாதிரி ஜங்ஷன் தெர்மோகப்பிள் பண்ணி இதில் மூழ்க வைக்கிறாங்க, இதுலேயும் மூழ்க வச்சிடுறாங்க. இதில் பேட்ரி கனெக்ட் பண்ணுறாரு. ஸோ அதனால் இதில் என்ன ப்ரொடியூஸ் ஆகும், கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். இதில் வழியாக வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளரில் கோல்டு வாட்டர் இருக்குது, அதில் நம்ம ஹீட் கொடுத்தோம்னா ஹீட் அப்சர்வ் பண்ணிக்கும், ஏன்னா அது கோல்டாக இருக்குது சரியா. அதுவே ஹாட் வாட்டரில் நம்ம ஹீட் கொடுத்தோம்னா அது என்ன பண்ணும், வெளியே தெரியல, ஏன்னா அது ஏற்கனவே ஹீட்டாக இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் இது ரெண்டுமே கோல்டு தான், சேம் டெம்பரேச்சர் தான். அப்போ இதில் கரண்ட் கொடுக்கும்போது ஹீட்டாக ஆரம்பிக்கும். இது என்ன பண்ணும், ஹீட் அப்சர்வ் பண்ணிட்டு கூல்டாக மாறிடும் சரியா. இது வந்துட்டு ஹீட் அப்சர்வ் பண்ணிட்டு கூல்டாக மாறிடும். தென் கரண்ட்டு இந்த வழியே ஃப்ளோ ஆகுது. இதில் ஃப்ளோ ஆகும்போது ஒன் சைடு ஹீட்டை அப்சர்வ் பண்ணிட்டு கூல்டாக மாறும்போது இன்னொரு சைடு என்ன பண்ணும், ஹீட்டை வெளியே தென் லிபரேட் பண்ணிட்டு ஹாட்டாக மாறிடும் சரியா. அப்போ இது கூல்டு, இது ஹீட்டட். இப்போ கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகுது, காப்பர் டு அயானு, இதெல்லாம் அயான் டு காப்பர். இது பாருங்க, when an electric current is passed through a circuit of a thermocouple. இந்த தெர்மோகப்பிள் தானே அது, the 2 junctions காப்பர் அயான். heat is evolved at one junction, one side liberate ஆனாலும் and absorbed at the other junction. one junctionல எனக்கு அப்சர்வ் ஆகுது, இன்னொரு ஜங்ஷனில் ரிவால்வ் ஆகுது சரி, எவால்வ் ஆகுது. திஸ் known as பெல்டியர் எஃபெக்ட். இதுதான் நான் சொல்கிறாங்க பெல்டியர் எஃபெக்ட். அவர் கண்டுபிடிச்சாரு யார், பெல்டியர் வந்துட்டு அவர் டிஸ்கவர் பண்ணார். ஓகேவா. அடுத்து என்ன பண்ணுறாருன்னா சேம் சர்க்கியூட் தான், பட் பேட்ரி சைன் மட்டும் இங்கே ப்ளஸ் மைனஸ், இங்கே மைனஸ் ப்ளஸ்ன்னு மாற்றி வைக்கிறாரு. ஸோ அப்படி ஆகும் என்ன ஆகும், இந்த சைடு ரிவர்சிபிள் ப்ராசஸ், இந்த சைடு கரண்ட்டு ஃப்ளோ ஆகும். அப்போ இங்கே என்ன ஆகும், இது வந்துட்டு கூல்டாக மாறி, அதாவது ஹீட் அப்சர்வ் பண்ணிட்டு கூல்டாக மாறிடும். இப்போ கரண்ட்டு இப்படி வந்துட்டு ஃப்ளோ ஆகும்போது இங்கே ஹீட்டை லிபரேட் பண்ணிட்டு ஹாட்டாக மாறிடும். ஓகேவா. திஸ் பெல்டியர் எஃபெக்ட் இஸ் ரிவர்சிபிள் ப்ராசஸ். ஓகே, ஒன் சைடு ஹீட்டாக, அதாவது ஒன் சைடு வந்துட்டு ஹீட் அப்சர்வ் பண்ணிட்டு கூல்டாக மாறும், அனதர் சைடு ஹீட்டை லிபரேட் பண்ணிட்டு ஹாட்டாக மாறும். ஓகே, ஸோ சிம்பிள் கான்செப்ட் தான். அவர் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில் வச்சு பண்ணார், இவர் சேம் டெம்பரேச்சரில் வச்சு பண்ணுறாரு. ஓகே, ஸோ பொறுமையாக பாருங்கள், ஈஸியாக புரியும். ஓகே, தேங்க்யூ.